I want to give you some practice in spoken English. நான் உங்களுக்கு ஆங்கிலம் பேசுவதில் சிறிது பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். This is an attempt to teach you better pronunciation. உச்சரிப்பு கொஞ்சம் கூட மேம்படுத்தும்படியாக ஒரு முயற்சி இது. So I will speak some sentences which you can repeat with me or after me. சில வாக்கியங்களை சொல்லுவேன், நீங்கள் அதை வந்து என்னோடவோ இல்லை நான் சொன்ன பிறகோ நீங்கள் சொல்லுங்கள். And once you hear these words, you will be able to speak better. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது அது எவ்வாறு பேசப்படுகின்றன என்று நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய உச்சரிப்பும் மேம்படும். So let's start with some basic things. நாம் ஒரு ஆரம்ப நிலையிலிருந்து ஆரம்பிப்போம். What's your name? உங்களுடைய பெயர் என்ன? What's your name? இப்போ நம்ம தமிழ் வழியில் கல்வி கற்றுருந்தோம்னாக்க இந்த வார்த்தைகளுடைய அந்த உச்சரிப்பு அந்த அளவுக்கு சரியாக வராது. மட்டும் இல்லாமல் சில இடங்களை நம்ம சுருக்கணும். அந்த சுருக்க வேண்டியதில் நம்ம சுருக்க மாட்டோம். இப்போ ஃபார் வாட் இஸ் யுவர் நேம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சில் வந்து வாட்ஸ் யுவர் நேம்னு சொன்னால் போதும். அது அப்படி தான் சொல்கிறது ஒரு வழக்கம். ஸோ இனிமேல் நீங்கள் வாட்ஸ் யுவர் நேம், இந்த வாட் இஸ் யுவர் நேம் கேட்கும்போது வாட்ஸ் யுவர் நேம்னு சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி சொல்லிடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த முழு அந்த உச்சரிப்பு கரெக்டாக வந்துடும். வாட்ஸ் யுவர் நேம். இப்போ இந்த வாட்டும் இஸும் சேர்த்து வாட்ஸ்ன்னு பண்ணியாச்சு. வாட் இஸ் யுவர் நேம்னு சொல்கிற வழக்கம் இருக்குது. இப்போ வாட் இஸ் யுவர்னு சொல்லக்கூடாது, யோர்னு தான் சொல்லணும். அப்போ நேம் சொல்லும்போது அந்த நேமுக்கு வந்து நேம்னு ஒரு ஃப்ளாட்டாக சொல்லாமல் நேம், ஒரு ஐ நேம்ன்ற ஒரு இது சொன்னோம்னா இன்னும் கரெக்டாக வரும். வாட்ஸ் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் நேம். அப்போ என் கூட சொல்லுங்கள், அது வாட்ஸ் யுவர் நேம் ஆச்சுங்களா. இது வந்து உச்சரிப்புக்கு உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஆங்கில பள்ளிகளில், நல்ல ஆங்கில பள்ளிகளில் சிறு வயதிலிருந்தே கற்று வரவங்களுக்கு அந்த உச்சரிப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. அதை போன்ற ஒரு உச்சரிப்பு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அதிகமாக கேட்கணும், அதை சொல்லி பழகணும். நீங்கள் தொடர்ந்து கேட்டுவாங்க. வாட்ஸ் யுவர் நேம். வேர் ஆர் யூ கோயிங்? நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? வேர் ஆர் யூ கோயிங்? ஆர் தான் சொல்கிறேன். வேர் ஆர் யூ கோயிங்? ஏஆரிக்கு தான். வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ கோயிங்? இன்னும் எங்கே செல்கிறாய்? ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு சொல்கிறேன். இது வந்து அப்படியே தொடர்ச்சியாக சொல்லுங்க. ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி. ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் தேவையில்லை. ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். ஐ ஆம் வந்து ஐ எம்னு சொல்லியாச்சு. ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், அவ்வளோதான். அப்போ இந்த ஒரு 2-3 வார்த்தைகளை திரும்ப சொல்லிடுங்க. வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ கோயிங்? ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். அப்போ இந்த மாதிரி இன்னும் சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய உச்சரிப்பு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். சரிங்களா? நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக். தேங்க்யூ.